Good morning, students. I am Imar K. We are going to see 9th standard mathematics, chapter 3, algebra, exercise 3.8, factorize அப்படின்ற தலைப்பில் உள்ள exercise இது very very important. Okay, good. Exercise 3.8, factorize அப்படின்னு சொல்லுவாங்க. காரணிப்படுத்துக அப்படின்னு தமிழ் அர்த்தம். factorize அப்படின்னா தமிழில் காரணிப்படுத்துக அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்றது மறந்துடாத. தமிழ் மீடியத்துக்கு சொல்கிறேன். காரணிப்படுத்துக. ரைட். நம்ம வந்து ஏற்கனவே சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கோம். நம்மளுக்கு ஃபேக்டரைஸ் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா நான் செஞ்சு காட்டுறேன் பாரு. அப்படி எழுதியிருக்கேன். 7xன்னு வச்சுக்கோ, ப்ளஸ் 12ன்னு வச்சுக்கோ. இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு வந்து இந்த மாதிரி போட்டு ப்ளஸ் இன்ட்டுன்னு போட்டு முன்னாடி இங்கே நம்பர் இல்லை. ஆரை பண்ணுறதுல அந்த இடத்துல நம்பர் இல்லை. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இல்லை. அதனால இந்த 7-ஐ இங்கே எடுத்துடணும். ப்ளஸ் 7-ஐ இங்கே ப்ளஸ் 12 இங்கே எடுத்துடணும். ரெண்டு நம்பர் நம்மளா கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ணோம்னா 12 வரணும், ப்ளஸ் 12. சேம் டைம் அதே நம்பரை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா, சப்ராக்ட் பண்ணாலும் சரி, ஆட் பண்ணாலும் சரி, என்ன வரணும்? 7 வரணும். இப்போ 4 3s ஆர் என்ன வந்துடும்? 12. ரெண்டுமே ப்ளஸ் தான். ஆட் பண்ணால் என்ன வந்துடும்? ப்ளஸ் 7. ஓகே ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு ஃபேக்டர் வந்து இதுதான். எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படின்னு எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு எழுதணும். இதுதான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்குள்ள ஃபேக்டரைஸ். ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ரைட். இப்போ நம்மளுக்கு 2-3 விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். 2-3 விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா என்ன சார் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சம் எடுக்கிறேன். இது செய்யறதுக்கு முன்னாடி நோட்ஸ் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ஸ் எல்லாத்தையும் கூட்டினோம்னா, சம்முனா கூட்டுறது, கோஎஃபிஷியன்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இதை சொல்றது எக்ஸ் பிளஸ் 1 இஸ் எ ஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். பட் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் பவர், coefficient of add power, sum of coefficient of even power, add power இது even power வச்சுக்கோ. இது ஈக்குவலா இருந்துச்சுன்னா x minus 1 is a factor அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கணக்கில் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம போனோம்னா கொஞ்சம் சிம்பிளை பண்ணுறதுக்கு ஈஸியாக நமக்கு இருக்கு. புரியுதா சொல்றது? அப்போ பொறுமையாக இதான் நம்ம செய்யும். ஓகே குட். இப்போ நான் கணக்குக்கு வர்றேன். இந்த ரெண்டை மட்டும் நான் வச்சுக்கோ. கூட்டி கழிச்சோம்னா இங்கிட்டு இது இங்கிட்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, சரியா சொல்றது, அது எக்ஸ் மைனஸ் 1 இஸ் எ ஃபேக்டர். இது எல்லாத்தையும் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸை ஃபுல்லாக கூட்டி கழிச்சா 0 வந்துச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் எ ஃபேக்டர். ஓகே. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சம்முக்கு போவோம். ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எக்ஸ் கியூப் ஃபேக்டரைஸ் தான் கொடுப்பாங்க. 3x² மைனஸ் 10x ப்ளஸ் 24. கணக்கை வந்து எப்பவுமே இந்த கணக்கு செய்யலை, பென்சில் வச்சு செய்யும். சொல்யூஷன் போட்டு கோஎஃபிஷியன்ட்னா அந்த முன்னாடி உள்ளது பேர் தான் கோஎஃபிஷியன்ட். எக்ஸ் கியூபுக்கு முன்னாடி உள்ளது 1. ஆட் பவர்னா 3, இந்த 1 இதுதான் ஆட் பவர். ஈவன் பவர் அப்படின்றது இந்த 2, 0 ஈவன் பவர் தான். எப்படின்னா 24ன்றத எக்ஸ் பவர் 0ன்னு எழுதிக்கலாம், கான்ஸ்டன்ட். 0 இஸ் ஆல்சோ ஏ ஈவன் நம்பர். நான் வச்சுக்கோ. சரியா சொல்றது? இப்போ 24 எக்ஸ் பவர் 0 வேல்யூ என்ன? 1. அப்போ 1 × 24 24. எதுக்காண்டி சொல்கிறோம்னா இதை நம்ம இப்படி அசியூம் பண்ணிக்கலாம். அதை புரிஞ்சுக்கோ. அதுக்காண்டி சொல்ல வரேன். சரியா? இது போடணும்னு அவசியம் இல்லை, ஆனால் தெரிஞ்சுக்கிறோம். 0 இஸ் ஆல்சோ ஏ ஈவன் நம்பர், அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு வரும். ரைட். இப்போ நான் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டுறேன். சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணுறேன். 3க்கு எக்ஸ் பவர் 3க்கு முன்னாடி 1 இருக்கு. அடுத்து இதுக்கு -3 இருக்கு. இதுக்கு முன்னாடி -10 இருக்கு. இதுக்கு முன்னாடி +24 இருக்கு. கூட்டி கழிக்கையில பார்த்தாலே தெரியுது. இது 13,
இது ஒரு 25. அப்போ ஈக்குவல் டு ப்ளஸ் 12 வருது, நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் நாட் அ ஃபேக்டர் அப்படின்னு எழுதலாம். 0 வந்தால் தான் ஃபேக்டர்னு எழுத முடியும். நாட் எ ஃபேக்டர் அப்படின்னு எழுதலாம். சரி, நெக்ஸ்ட் செக் பண்ண போகிறேன். சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் பவர் அப்படின்னு எழுதுறேன். ஆட் பவர் எழுதுறேன். 3 வரணும், 3க்கு முன்னாடி 1 இருக்கு, அடுத்து 1 வரணும், -10 இருக்கு. ஓகேயா, ஆட் பவர் இருக்கு. ரைட், ஈக்குவல் என்ன வந்துருச்சு, -9. அப்போ இதுவும் 0 இல்லை, சாரி ஈக்குவல் ஆகணும்ல, -9 வருதா. ரைட், இருக்கட்டும். அடுத்து நெக்ஸ்ட் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் என்ன ஈவன் பவர் கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன ஆகுது அப்படின்ட்டு பாரு. இது ஈவன் பவர் -3, இதுவும் ஈவன் பவர் தான், +24. அப்போ என்ன வந்துருச்சு, இதுவும் 0 வரல, 21 வருது. சாரி, ஈக்குவல் ஆகலை, ரெண்டும் என்ன ஆகலை, ஈக்குவல் ஆகலை. அப்போ therefore x - 1 is not a factor, எழுதிட்டேன். அப்போ 1ம் வரல, -1ம் வரல. அப்போ 2 போட்டு பார்க்க போகிறேன். அடுத்து -2 போட்டு பார்க்க போகிறேன். சரியா, அப்படி போட்டு பார்க்கணும். அடுத்து எப்படி சார் செய்வீங்க பாரு, என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பாரு. அதே கணக்கு தான். x³ -3x² -10x +24. சிந்தடிக் டிவிஷன் போடணும். சிந்தடிக் டிவிஷன் அப்படின்னா பார்த்து பொறுமையா இந்த அப்பா மாதிரி போட்டு செய்யறது. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி செய்யறது. ஓகேயா, ரைட். இப்போ இது உள்ள கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் எடுக்கிறோம். முன்னாடி என்ன இருக்கு, 1, இங்கே -3, சரிதானா. அங்கே என்ன இருக்கு, -10, அடுத்து என்ன இருக்கு, 24. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே இறக்கிறேன், 1. நான் வந்து ஏற்கனவே x + 1ன்றது ஃபேக்டர் இல்லை, x - 1 ஃபேக்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ x + 2 வந்து ஃபேக்டரான்னு பார்த்தோம்னா x = -2 அப்படின்னு போடலாம், அல்லது x - 2 = 0 போட்டால் x = 2ன்னு போடலாம். சரியா, நான் வந்து அடுத்து +1 -1 போட்டு பார்த்து இல்லை, அதனால +2 -2 போட போகிறேன். +2 போடுறேன். இங்கே போட இதை மல்டிப்ளை பண்ணணும். 1 2 is 2, சப்ராக்ஷன் -1, 1 2 is 2, இன்னும் -2. இதுதான் பாரு, இரண்டு ஆட் பண்ணுறோம். -12, 12 2s are 24, இது ப்ளஸ் தானே. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -24. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சு. இந்த இடத்துல 0 வரணும், அப்போ தான் கணக்கு கரெக்டாக இருக்கும். இது பேர் ரிமைண்டர். இது பேர் என்னது, ரிமைண்டர். அப்போ இந்த x + 2 போட்டிருந்தேன்னா இதில் எழுது x - 2 is a ஃபேக்டர்னு எழுதும். இதுதான் ஒரு ஆன்சர். புரியுதான் பாரு, இது ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபேக்டரைஸை வச்சு செஞ்சு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை வச்சு செஞ்சிடலாம். எப்படி, இது ஒரு நம்பரு, இதுக்கடுத்து என்ன வரும், எக்ஸ்ட்ராம் வரும். 1 போடணுமா, தேவையில்லை. இதோட என்ன சேர்க்கணும், x². அவ்வளோதான், ஈக்குவல் டு 0ன்னு வச்சுட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்க என்ன சார் செய்ய, இதுதான் ஃபேக்டரைஸ். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்தால் இதுதான் ஃபேக்டரைஸ், இதுதான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இந்த நம்பர் x² வருது இல்லை, நம்பர் x² இது முன்னாடி 1 போடணும்னு அவசியம் இல்லை, போடணும்னா போட்டுக்க. சரி, அப்போ இங்கே என்ன இருக்குது, -1. சின்ன பிள்ளை நினைப்பாங்க, அவ்வளோதான். இங்கே என்ன இருக்குது, -12 அப்படின்னு இருக்குது. 4 3s என்ன வந்துடும், 12. இங்கிட்டு மைனஸ் வரணும், அப்போ இங்கிட்டு மைனஸ் போடணும். இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா -12, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -1, செப்பரேட் பண்ணல, சரிதானா, -1. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சரு. அப்போ x - 4 x + 3. அப்போ ஃபேக்டர்ஸ் ஆர்னு எழுதி இந்த ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கேன், x - 2. இதில் 2 கண்டுபிடிச்சிருக்கேன், x + 3 1, x - 4 1. அவ்வளோதான். இதுதான் 5 மார்க்ஸ் சம்மு. கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோ. ஓகேயா, குட்.
ஃப்ரண்ட்ல சொல்லையில மாற்றி சொல்லிட்டேனான்னு பாருங்க. ஆன்சர் கரெக்ட் தான். இந்த ஃப்ரண்ட்ல நான் ஒன்று சொன்னது சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ஸ் ஆட் பண்ணோம்னா அதுக்கு உனக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன். எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் எ ஃபேக்டர்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரீகால் பண்ணி பாரு. எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் எ ஃபேக்டர்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு பாரு. ஆனால் ஆக்சுவலி வந்து நம்ம எக்ஸு மைனஸ் ஒன் இஸ் எ ஃபேக்டர் எல்லாத்தையும் கூட்டி கழிக்கையில் 0 வரல அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் ஆட் பவரையும் ஈவன் பவரையும் ஆட் பண்ணி அந்த இதை ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா அது எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் எ ஃபேக்டர். எப்படி எழுதியிருக்கேன்னு பாரு. நெக்ஸ்ட் பேஜ் ப்ரீவியஸ் பேஜில் நான் அதை மூவ் பண்ணி கொண்டு போகிறேன். கரெக்டாக எழுதியிருக்கேன் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா ஏதோ தப்பாக சொன்ன மாதிரி தெரியுது, இருந்தாலும் ஒரு செக்அப் பண்ணிக்கிறோம். பத்தியா அதான் சொன்னேன். இந்த இடத்துல வந்து -1 வரணும், இங்க என்ன வரணும், +1 வரணும். சரி, கூட்டி கழிக்கையில் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் நாட் அ ஃபேக்டர். இதில் வந்து என்னது, எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் நாட் அ ஃபேக்டர். நான் வச்சுக்கோ, ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணி மொத்தமாக பார்க்குறோம்ல, மொத்தமாக பார்க்கையில் இந்த கண்டிஷனுக்கு இதுதான் 0 வந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் எ ஃபேக்டர் கூட்டி கழிக்கையில். இதில் வந்து தனித்தனியாக பார்க்குறோம்ல, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனுக்கு பார்க்கையில் எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் ஃபேக்டர்னு வரணும். நாட் ஈக்குவல் அப்படின்றதுனால எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் நாட் அ ஃபேக்டர் அப்படின்னு எழுதியிருக்கேன். புரியுதா சொல்கிறது? இப்போ பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட். நெக்ஸ்ட் சம் போகிறேன். நெக்ஸ்ட் சம் செகண்ட் சம் என்ன இருக்குது அப்படின்ட்டு பாரு. எல்லா சம்மும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்ய. எல்லா சம்மும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்ய. ஏன்னா தவறுகள் நடக்கிறக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நம்ம சரி பண்ணிக்கிறோம். இந்த சாரே வந்து டக்குன்னு ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன் பற்றியா, அப்படி சொன்னாலும் நம்ம தப்பாக சரி பண்ணணும், யோசிக்கணும். எதுவும் தப்பாக சொல்லிட்டோமா ஒருவேளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அனலைஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம அதை பற்றி யோசிக்கிறேன்னு அர்த்தம். சரிதா சொல்கிறது? பார்த்துக்கோ. ரைட். இதில் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். ஃபஸ்ட்டில் செகண்ட் அதே மாதிரி தான் செய்ய போகிறேன். 2x³ ஒரு 5 மார்க் கேட்பாங்கடா. 2x³ -x² -3x + 2. ஓகேயா? இப்போ வந்து நான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணுறேன். சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணோம்னா 2 -1 -3 + 2. அப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா -4, இது ரெண்டும் ஆட் பண்ணால் +4, 0 வருது பாரு. 4 - 4 என்ன ஆயிடுச்சு? 0. அப்போ therefore x - 1 is a factor எழுதிடலாம் தைரியமா. அப்போ x - 1 = 0னா x = என்ன வந்துடும்? 1. இதை வச்சு நம்ம கணக்கை மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம்னா சிந்தடிக் டிவிஷன். அவ்வளோதான், முடிஞ்சு. சிந்தடிக் டிவிஷன் முடிஞ்சு. இப்போ நான் கோஎஃபிஷியன்ட் எழுதுறேன் 2, அடுத்து -1 -3 2. இங்கே வந்து நம்பர் அப்படி எழுதிடு. இதை இறக்கிட்டேன். 2 1 2 is 2. இதை மல்டிப்ளை பண்ணுறேன் கிராஸில். கழிச்சோம்னா 1 1 1s are 1. கழிச்சோம்னா -2 1 × 2 -2. இந்த 0 வந்துருச்சு பாரு, ரிமைண்டர். இதுதான் ரிமைண்டர். சரியா? அப்போ இதில் ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கேன். x - 1 ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆன்சரில் கொண்டு போகணும். இப்போ நம்ம இதை எப்பயும் போல செஞ்சுருவோம். 2x² + 1x எழுதுன அவசியம் இல்லை, எழுதுன எழுதிக்க. -2 = 0. இப்போ இதை நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி ஆன்சரில் சேர்க்கணும். கடைசியில் ஃபேக்டர்ஸ் ஆர் அப்படின்னு எழுதையில் ஃபஸ்ட்டு வந்து x - 1 எழுதிடணும். நெக்ஸ்ட் இது ரெண்டே எழுதணும். சரி, இது ரெண்டும் எப்படி சார் கண்டுபிடிக்க போறீங்க? அந்த இருக்குது எப்பயும் போல் நம்ம செய்கிறது. இதை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 2s are என்னது? 4 அப்படின்னு வருது. 2 2s are 4 அப்படின்னு வருது. என்ன 4 வருது? -4 வருது. இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து இது பண்ண முடியுமா?
ஃபேக்டரைஸ் எப்படி சொல்கிறது, நம்ம கணக்கு தவறு அழிக்கிட்டேன் நான் பாரு. 2x³ மைனஸ் 3x². சாரிடா, அப்போ இங்கே வந்து 3 வரும்டா. 3 வந்தால் சரியாக வருமா பாரு. நாட் ஈக்குவல் டு 0 வராதுல்ல. சாரி, தப்பு. கொஸ்டின் தப்பாயிடுச்சுனாலே ஆன்சர் தப்பாயிடும். கொஸ்டினை கொஞ்சம் கவனிச்சு இது பண்ணிக்கல. அதை பற்றி நான் என்னடா ஸ்ப்ளிட் பண்ண முடியல, ஃபேக்டரைஸ் பண்ண முடியலையேன்னு பார்க்குறேன். கொஸ்டின் தப்பாக இருக்குது. x³ மைனஸ் 3x² மைனஸ் 3x + 2. சரி, இப்போ சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதுறேன். குணகங்களின் கூடுதல் அப்படின்னு அர்த்தம். குணகங்களின் கூடுதல்னா 2 மைனஸ் 3 மைனஸ் 3 + 2. அப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணால் -6, இது ரெண்டும் ஆட் பண்ணால் +4. அப்போ -2ன்னு வருது. நாட் ஈக்குவல் டு 0. therefore x - 1 is not a factor. கூட்டி கழிக்கையில் நாட் அ ஃபேக்டர். சரி, இப்போ செகண்ட் ஸ்டெப்பு போவோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈவன் பவர் இல்லை ஆட் பவர். அப்போ என்ன வரும், கியூப் வரும். 2 -3 கழிச்சா -1. அதே மாதிரி சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈவன் பவர் கான்ஸ்டன்ட் சேரும். ஏன்னா x⁻0 அப்படின்றது வந்து 0 இஸ் ஆல்சோ ஈவன் நம்பர். மறந்துடாத. அது எனிதிங் பவர் 0 1. அப்போ இதுக்கு என்ன வந்துடும், -3 வருது, +2 வருது. அப்போ செப்பரேட் பண்ண என்ன வருது, அது -1 வருது. சரிதானா? அப்போ வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. இது ரெண்டு எப்படி ஆயிடுச்சு, ஈக்குவல் ஆயிடுச்சு. இது ரெண்டும் ஈக்குவல் ஆனதுனால நம்ம எழுதுறோம் therefore x + 1 is a factor அப்படின்னு எழுதுறோம். இந்த ஆன்சரை கொண்டு கணக்கில் சேர்க்கணும். அப்போ x + 1 = 0னா x = என்ன இருக்குதா தம்பி, -1. இதை வச்சு கணக்கு மூவ் பண்ண போகிறேன். பின்னாடி நெக்ஸ்ட் பேஜில் சிந்தடிக் டிவிஷன் போட்டு. சரியா சொல்கிறது பாரு. கணக்களிக்கிறேன். 2x³ மைனஸ் 3x² மைனஸ் 3x + 2. இப்போ சிந்தடிக் டிவிஷன் போடுறேன். இப்போ போட்டாச்சு. கோஎஃபிஷியன்ட் எழுதுவோம். 2 -3 -3 2. ஃபேக்டர் என்ன கண்டுபிடிச்சேன், x ப்ளஸ் கீழே உள்ள தானே கண்டுபிடிச்சேன். x + 1 = 0. x = என்னது, -1 வந்துச்சு. சரியா, ரைட். இது ரெண்டும் எடுத்துக்க, கீழே இறக்கிட்டேன். 2 × -2 -2. ரெண்டு ஆட் பண்ணால் -5. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 5 is 5. செப்பரேட் பண்ணால் +2. அப்போ 1 × 2 -2 மல்டிப்ளை பண்ணால் அப்போ ரிமைண்டரு 0 அப்படின்னு கிடைக்குது. ரிமைண்டர் என்ன கிடைக்குது, 0ன்னு கிடைக்குது. அப்போ இது ஒரு ஃபேக்டர். -1 நம்ம கொண்டு போய் போட்டோம்னா x + 1 is a என்னது, ஃபேக்டர் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டேன். அந்த கணக்கை முன்னாடி சொன்னேன்ல போன ஸ்டெப்பில் x + 1 is a ஃபேக்டர், அதை செக் பண்ணி பார்த்துட்டேன். ரைட். இப்போ எப்பயும் போல இதை 2x² - 5x + 2 = 0. அப்போ இதை நான் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். = 0. சமன்பாடு எடுக்கணும். இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணணும்ல. 2 2s are 4 -5 அப்படின்றது. 2 2s are 4 -5ன்றது எப்படி நீ வந்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவ. 1 4s are 4 பண்ணிடலாமா, 1 4s are 4 பண்ணிடலாமா. 1 4s are 4, ரெண்டு சைடு மைனஸ் போடு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4 ஆட் பண்ணால் -5. சேம் டைம் எதாவது மல்டிப்ளை பண்ணணுமோ அதோட டிவைட் பண்ணிடணும், மறந்துடக்கூடாது. அப்போ இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா கீழே 1 வந்துடும், மேலே என்ன வந்துடும், -2 வந்துடும். இது அடிக்க முடியாது. ரொட்டேட் பண்ணி தான் எழுதணும் ஒன்று சொல்லியிருக்கேன். 2x - 1. இது ரொட்டேட் பண்ணால் 1x. 1x எக்ஸ்ன்னு எழுதுனா போதும். -2. கோஎஃபிஷியன்ட் வந்து ஒன்றுமே இல்லைன்னா முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். கோஎஃபிஷியன்ட்னா ஒவ்வொரு வேரியபிளுக்கும் முன்னாடி உள்ளது. அவ்வளோதான். இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆர் அப்படின்னு எழுதி முடிக்கணும். 5 மார்க் சம்மு. அதான் தனி வீடியோவாக இதை ரெடி பண்ணுறேன். ஃபேக்டர்ஸ் ஆர் x + 1 x2 x - 2 2x - 1. புரியுதான்னு பார்த்துக்கோ. அந்த இடத்துல நான் சொன்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு சம்லேயே சொல்லிட்டேன்ல, சின்ன சேஞ்சஸ்ஸு நானாக செஞ்சுட்டு இருக்கிற டக்குன்னு மைண்ட் மாறி சொல்லிட்டேன்ல, அதை பார்த்துக்க. எல்லாத்தையும் கூட்டி ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் செஞ்சோம்னா x - 1 is a ஃபேக்டர். ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து தனித்தனியாக செஞ்சோம்னா x + 1 is a ஃபேக்டர். தனித்தனி ஸ்டெப்னு சொல்கிற என்ன சொல்கிறாங்கன்னா ஆட் பவர் ஈவன் பவர் பண்ணோம்னா
எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் அ ஃபேக்டர். குட். நெக்ஸ்ட் தேர்ட் சம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. இதில் ஒரு 5 மார்க்கு கேட்பாங்க. எக்ஸாம்பிள் வித் எக்ஸசைஸ். கெட் ரெடி. ஓகேயா, பார்த்துக்கோ, அசால்ட்டாக இருக்காத, ஒன்று கேட்பாங்க. அப்போ இதை வந்து புரிஞ்சு செய்யணும். புரிஞ்சு செய்யறதுக்கான முயற்சி நீங்கள் எடுத்தால் தான் செய்ய முடியும். -7x + 3 + 4x கியூப்ன்றது இம்பார்ட்டன்ட் சம். இதை அரேஞ்ச் பண்ணிக்க. 4x கியூப், எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, அடுத்து எக்ஸ் டேர்ம் இருக்கு, ப்ளஸ் கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சம்மா கோஎஃபிஷியன்ஸா, சரியா, என்னது எல்லாமே சேர்த்தோம்னா 4, 0, -7 + 3 சம்மா கோஎஃபிஷியன்ஸ். அப்போ 4, 3, 7 - 7 0 வருது. அப்போ கூட்டி கழிக்கல 0 வருது. எக்ஸ் - 1 இஸ் எ ஃபேக்டர். இந்த எழுதிட்டோம்ல, அவ்வளோதான். ஒன்று செக் பண்ணால் போதும். அப்போ எக்ஸ் - 1 இஸ் எ ஃபேக்டர்னா எக்ஸ் - 1 இஸ் = 0, எக்ஸ் = என்னது 1. இதை தான் நான் போட்டு செக் பண்ண போகிறேன். இப்போ கணக்கை செக் பண்ண போகிறேன்னு இனிமே பண்ணிடுறேன். இனிமே முடிச்சுருவோம் கணக்கை. அவ்வளோதான். பாரு, ஃபஸ்ட் என்ன இருக்குது, இந்த இது தான் பார்த்து எழுதணும். இதைத்தான் பார்த்து எழுதணும். என்ன இதுதான் கணக்கு. இப்போ ஆமாம், 4, 0, -7, 3 அரேஞ்ச் பண்ணணும். இப்போ 1 இங்கே ஃபஸ்ட் நம்பர் இறக்கிடு. 1 4s are 4, சாரி கீழே இறக்கிடு. 1 4s are 4, அப்படியே 0 ஆட் பண்ணோம்னா 4 தான். மறுபடியும் 1 4s are 4, சப்ராக்ட் பண்ணால் -3, மல்டிப்ளை பண்ணால் -3. அப்போ இது என்ன ஆயிரும், 0. இது பேர் தான் ரிமைண்டர். அப்போ +1 இருந்தால் +1 இருந்தால் அப்படியே ஆப்போசிட்டில் இல்லை, இதை பார்த்துக்கோ. இதை தான் செக் பண்ணுறேன் ஒவ்வொரு கணக்கிலையுமே. அதே மாதிரி ஆப்போசிட் எழுதிடும். எக்ஸ் -1 இஸ் எ ஃபேக்டர். அதே எழுதிடக்கூடாது. கவனமாக காதில் வாங்கிக்க. காது கேட்குதா, பார்த்துக்க. இது அப்படியே எழுதுறேன். 4x² + 4x - 3 = 0. எல்சிஎம் போட்டு ஆன்சர் எடுப்போம். இது மல்டிப்ளை பண்ணோம்னா 4 3s are 12. என்ன 12? -12, 4, 6 4s are 6 2s are 12, ப்ளஸ் வரணும். அப்போ இங்கே -4ஆல் டிவைட் பண்ணிடு. அப்போ அடித்தோம்னா 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, 2 2s are 4. ரொட்டேட் பண்ணி எழுது. 2x + 3, 2x - 1 = 0. therefore factors are அப்படின்னு எழுதி 3 எழுதணும். ஃபஸ்ட்டு ஒன்று x - 1 இதாக இருக்குது. ரெண்டாவது கண்டுபிடிச்ச இங்கே உள்ளது 2x + 3, 2x - 1. கியூபிக் ஈக்குவேஷன்னா 3 ஆன்சர் வரும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா 2 ஆன்சர் வரும். இதில் சொல்கிறது பார்த்துக்கேன். குட். நெக்ஸ்ட் என்ன இருக்குது சம் அப்படின்னு பாரு. நெக்ஸ்ட் என்ன சம் இருக்குன்னு பார்த்துக்கோ. 4th சம்மு. x³ + x² -14x -24. அரேஞ்ச் பண்ண கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்ப்போம். சம் ஆஃப்னா குணகங்களின் கூடுதல் அர்த்தம். சம்முனா கூடுதல். கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு எழுதுறது பேர் குணகங்களின் கூடுதல் அல்லது கெழுக்களின் கூடுதல். தமிழ் மீடியம் பார்த்துக்கோ. 1 + 1, இது 1 இருக்குது, 1 இருக்குது, -14 -24. அப்போ இது வந்து 0 ஆகலை. ஏன்னா 24 30 வராதுல்ல உனக்கு. என்ன செய்யாது, வராது. சரியா சொல்கிறது. அதனால் இது நம்ம therefore x - 1 is not a factor. not a factor, காரணி அல்ல அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ரெண்டாவது டெஸ்ட் பண்ணுறேன். ரெண்டாவது டெஸ்ட் அப்படின்னா சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் பவர்ஸ். அது ஆட் பவர். சரியா, எழுதிக்கிறோம். பவர்னு என்ன வரும், 1 வரும், அடுத்து இங்கே வரணும் -14. அதை செப்பரேட் பண்ணால் -13. சரி, அதே மாதிரி சம்மா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈவன் பவர். ஈவன் பவரில் 0 சேரும், கான்ஸ்டன்ட் சேரும். சரியா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறந்துடாத. இந்த கான்ஸ்டன்ட் சேரும். அப்போ இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது x² முன்னாடி. இதுக்கு -24 கழிச்சா -23. இதுவும் ஈக்குவல் டு கிடையாது. therefore x + 1 is not a factor.
ஓகே சொல்கிறது ரைட். இப்போ நம்ம கணக்கை வேறு மாதிரி தான் கொண்டு போகணும். வேறு மாதிரி தான் கொண்டு போகணும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறேன். 1x cube ஒன்று போடணும் அவசியம் இல்லைடா, நான் பெரியதுக்காண்டி போட்டுருக்கேன். 1x ஸ்கொயர் மைனஸ் 14x, சரியா, 14x மைனஸ் 24. ஒன்று போட வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்று இல்லையே நினச்சிடாது, அதுக்காண்டி போட்டிருக்கேன். சிந்தடிக் டிவிஷன் ஓப்பன் பண்ணுறேன். உனக்கு ஏற்கனவே 1 மைனஸ் 1 ஃபேக்டர் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ நெக்ஸ்ட் என்ன சார் செய்யணும்? 2 போட்டு பார்க்கலாம். ப்ளஸ் 2 1 1 மைனஸ் 14 மைனஸ் 24. இது எவ்வளோ எடுத்து எழுதிருக்கேன் தெரியுதா? முன்னாடி உள்ள ஃபுல்லாக அதுக்கு தான் 1 போட்டு காமிச்சேன். இது ஃபர்ஸ்ட் நம்பரை இறக்கிடு. 1 1 2 is 2 ஆட் பண்ணால் என்ன வந்துடும்? 3. இப்போ 3 2 சார் என்ன வந்துடும்? 6. அப்படியே சப்ராக்ட் பண்ணால் என்ன வந்துடும் பாரு. 6 பண்ண சப்ராக்ட் பண்ண 14 இருக்குது. அப்போ 8 வருமா? 8 8 என்ன 8 வரும்? மைனஸ் 8 வரும். சரியானு பாரு. அப்படியே 1 இறக்கிட்டேன். 1 2 is 2 2 + 1 3 ஆட் பண்ணால் 3 2 சார் 6 சப்ராக்ட் பண்ணோம்னா மைனஸ் 8 2 சார் 16. அப்போ 0 வராதுல்ல. அப்போ 2 என்ன கிடையாது? ஃபேக்டர் கிடையாது. புரியுதா சொல்றது? 2 என்ன கிடையாது? ஃபேக்டர் கிடையாது. இந்த 0 வரணும்டாமா. இந்த 0 வரணும்னா இங்கே தம்பி என்னடா வரணும்? ப்ளஸ் 24 வரணும். அப்போ இங்கே வரலை. அப்போ நான் இங்கே வந்து திருப்பி அதுதான் பென்சிலில் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. சேஞ்ச் பண்ணிவிட்டு பென்சிலில் போட்டு பார்க்கணும் எப்பயுமே. ப்ளஸ் 2 அடுத்து நெக்ஸ்ட் மைனஸ் 2 மாற்றிட்டேன். அப்போ 1 ஃபர்ஸ்ட் நம்பர் 1 × -2 ஆட் பண்ணோம்னா -1 சப்ராக்ட் பண்ணையில் 1 × 1 × 2 2 மைனஸ் மைனஸ் என்னது? ப்ளஸ் 2. அப்போ கழிச்சோம்னா என்ன வந்துடும்? -12. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 24 வந்துருச்சு பாரு. அப்போ இதுக்கு என்ன ஆயிடுச்சு? 0. இதுதான் என்னது? ரிமைண்டர். அப்போ இது -2 வந்தனால நாங்கள் எழுதணும் x + 2 is a factor. இதுதான் ஒரு ஆன்சர். இதுதான் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இதை வந்து குவாட்ரேட்டிக் எழுதுறேன். 1x ஸ்கொயர் 1x மைனஸ் 12 = 0. இப்படி எழுதி = 0 போடுறேன். ஃபேக்டரைஸு இங்க -1 இங்க என்ன இருக்கு? -12. 4 3s are 12 மல்டிப்ளை பண்ணோம்னா ஆனால் -12 வரணும். அப்போ என்ன போடணும்? இங்கிட்டு மைனஸ் போடணும். அப்போ தான் -12 சப்ராக்ட் பண்ணால் -1. அப்போ x -4ன்னு ஒன்று இருக்கு, x + 3ன்னு ஒன்று இருக்கு. அப்போ ஃபேக்டர்ஸ் ஆர்னு எழுதுறேன். ஃபேக்டர்ஸ் ஆர்னு எழுதுறேன். x -4 x + 3 x + 2 அப்படின்னு அர்த்தம். புரியுதான் பாரு. 5 மார்க்ஸ் சம்ஸு. பொறுமையாக நிதானமாக செய்யணும், அழகாக செய்யணும். ஒரு தடவை முடிஞ்ச டெஸ்ட் எழுதி காட்டு சாப்பிட்டேன். ஓகே குட். 5th சம் எழுதி காட்டு. இந்த ஒரு கணக்கு கண்டிப்பாக வரும். வித் எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ஸ் சம். இம்பார்ட்டன்ஸ் சொன்னதை போட்டு பார்த்துரு. x³ -7x + 6 இது டேம் மிஸ் ஆகிருக்கு. இப்போ x³ + 0x² -7x + 6 அப்படின்னு முழுமையாக இருக்கும். எது மிஸ் ஆகிருக்கோ அது x² டேம் வந்து மிஸ் ஆகிருக்கு. சரி, இப்போ எப்பயும் போல் ஃபஸ்ட்டு கண்டிஷன் சம்மா கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். என்ன வந்துருச்சு? ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது, சரியா, 0 இருக்குது, -7 இருக்குது, +6 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா ப்ளஸ் இது வந்து -7 சரிதானே? ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சு? 0. therefore ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். x is -1 is a factor. வெரி குட். அப்போ அந்த சிந்தடிக் டிவிஷன் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒன்று வந்துட்டு ஓப்பன் பண்ணலாங்க தம்பி. அதுக்கப்புறம் நம்ம இங்கே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ வந்து என்ன இருக்குது? இதை பார்த்து தான் எழுதணும். சரி ஒன்றதை பார்த்து தான் நீ எழுதணும். சரி ஒன்றதை பார்த்து தான் நீ எழுதணும். சரியா? அப்போ 1 0 -7 6 இங்கே 0 வரும். அவ்வளோ வரும் பாரு. இப்போ இங்கே இந்த இருக்கு x -1 = 0னா இப்போ x = என்ன இருக்குது? +1. இதான ஃபேக்டர் இருந்தோம். அப்போ அங்கே எடுத்து போடுறோம். அப்போ இந்த 1 இங்கே போடுறேன். ஃபஸ்ட்டு இறக்கி 1 1 1s are 1 1 கூட்டினோம்னா 1 1s are 1 சப்ராக்ட் பண்ண என்னது? -6. 1 × -6 -6 இந்த 0 வந்துருச்சு பாரு ஆட்டோமேட்டிக்காக. இதான் ரிமைண்டரு. அப்போ இது ஒரு ஃபேக்டர்னு அர்த்தம். அதை தான் மேலே எழுதிட்டோம். எழுதுறதுனா இங்கே எழுது +1ன்னு போட்டிருக்கோம்ல. அப்போ இங்கே என்ன வந்துடும்? x -1 is a
எழுதணும் அவசியம் இல்லை, ஏற்கனவே எழுதியிருக்கீங்க. எனக்கு ஆன்சரில் சேர்க்கணும், இந்த எழுதியிருக்கோம். அதுக்கு என்னன்னா எழுதி வச்சுக்க, எனக்கு இதில் சேர்க்க போகிறேன் ஆன்சரில். இதை எப்பயும் போல எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று வேணால் போட்டுக்க, ப்ளஸ் 1x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 அப்படி போட்டுக்க, ஈக்குவல் டு 0 ஃபேக்டரைஸ் பண்ணு. இன்ட்டு 6 1, இது 1, இது மைனஸ் 6, 3 2s are 6 ப்ளஸ் 1 வரும், அப்போ இங்கிட்டு மைனஸ் போகணும், மைனஸ் 2 மைனஸ் 2 போட்டாலும் 3 மைனஸ் 2 ப்ளஸ் 1, 3 2s are 6 மைனஸ் 6, அப்போ எக்ஸு ப்ளஸ் 3 எக்ஸு மைனஸ் 2 அவ்வளோதான். ஃபேக்டர்ஸ் ஆர் வெரி குட். x plus 3 x minus 2 x minus 1 அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்கலாம். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 6th சம் என்ன இருக்குன்னு பாரு. எக்ஸசைஸ் ஃபுல்லாக போட்டு உனக்காண்டி தான் போட்டுருக்கேன். 5 மார்க்ஸ் சம் தான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. இன்னும் ஒரே சம் தான் இருக்குது, 6th சம்மு பார்த்துக்கோ. எக்ஸ் கியூபு மைனஸ் 10x ஸ்கொயர். சார் எப்படி செஞ்சுருக்கேன் பாரு, எவ்வளோ அரை மணி நேரத்துக்கு இன்னும் இஷ்டம் பாரு. அதே மாதிரி நீ செய்யணும், தவறு வரத்தான் செய்யணும், சரி பண்ணிக்கணும். நானே தப்பு பண்ணலையா, தவறுகள் வரத்தான் செய்யும், நீ சரி பண்ணணும். இப்போ கரெக்டாக இருக்கு கணக்கு. சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்போ எல்லாத்தையும் சேர்த்து கரெக்ட் பண்ணுறேன். 1 மைனஸ் 10 மைனஸ் 1 ப்ளஸ் 10. அப்போ பாரு, இது என்ன ஒன்று, ப்ளஸ் 1 தானே, ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல், இது கேன்சல் ஆயிரும், ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், 0. அப்போ இது ஃபஸ்ட்டு ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எக்ஸ் மைனஸ் 1 ஈஸியாக ஃபேக்டர், இது ஒரு ஆன்சரு, இது ஒரு ஆன்சர். அப்போ இதுக்கு எடுக்கையில் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஒன்று, ப்ளஸ் 1 எடுத்துட்டு சிந்தடிக் டிவிஷன் ஓப்பன். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், சிந்தடிக் டிவிஷன் ஓப்பன், ஆன்சர் முடிக்க போகிறோம். பார்த்து பொறுமையாச்சு. 1 மைனஸ் 10 மைனஸ் 1 10, இந்த இங்கே என்ன இது கண்டுபிடிச்சிருக்க 1, அப்போ இதை இறக்குறேன் அப்படியே 1 1 1s are 1 மைனஸ் 9 1 9s are 9 மைனஸ் 9 மைனஸ் 10 1 into 10 மைனஸ் 10, அப்போ ஆட்டோமேட்டிக்காக 0, இதுக்கு பேர் ரிமைண்டர் மீதி. இப்போ நான் இதை எழுத போகிறேன், எக்ஸ் ஸ்கொயர், இது எழுதணுமா ப்ளஸ் 1, அப்போ என்ன எழுதிடுவோம், எக்ஸ் மைனஸ் 1 ஈஸியாக இன்னொரு வேலை தம்பி ஃபேக்டர். புரியுதான்னு பார்த்துட்டு அவ்வளோதான். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. சிந்தடிக் டிவிஷன் பிரிக்கிறேன், இதை ஃபேக்டர்ஸ் சம்மன் கலெக்ட் பண்ண போகிறேன். மைனஸ் 9 1 10s are 10 மைனஸ் 10 கரெக்டான பாரு. அப்படின்னா தானே சப்ராக்ட் பண்ண மைனஸ் 9 வரும், பிக்கஸ்ட் நம்பர். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த ஒன்று, அடுத்து என்னது எக்ஸ் மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. அப்போ ஃபேக்டர்ஸ் ஆர், அவ்வளோதான் முடிஞ்சுடா கணக்கு. ஃபேக்டர்ஸ் ஆர் எக்ஸ் மைனஸ் 1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது, இங்கே 2 கண்டுபிடிச்சிருக்கேன், எக்ஸ் ப்ளஸ் 1, இன்னொன்று என்னது எக்ஸ் மைனஸ் 10. அவ்வளோதான், புரியுதா அப்படின்ட்டு பாரு. குட்.